அந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற அனுபவங்களை சற்று திரும்பி அசைவோட்டு பார்ப்போம் என்றால் மிகுந்த வியப்புக்குரியதாக இருக்கும். உண்ண முடியாமல், உறங்க முடியாமல், கவலையோடு கண்ணீரோடு கடந்த காலங்கள் உண்டல்லவா? வியாதி, விபத்துக்கள், கொடும் கொள்ளை நோய் பற்றிய அபாயகரமான காரியங்கள், இவர்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே கடவுள் இன்றைக்கு நம்மை ஆசீர்வாதத்தோடு அவருடைய சமூகத்திலே, ஆரோக்கியத்தோடு அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தேவன் பெரிய தேவன். நம்முடைய தேவன் நம்மோடு வாழ்கின்ற கடவுள், நமக்காக தம்மை ஈந்த கடவுள். அந்த ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும்படியாக நாம் நீங்கள் கூடி வந்திருக்கிறோம் அல்லவா? நீங்கள் இந்த ஆராதனைக்கு வருகின்ற போது உங்களுடைய மனதிலே என்ன எண்ணிக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் நிச்சயமாக ஆண்டவரே, என்னை குடும்பத்தோடு காத்திருப்பதற்காக நன்றி. என்னுடைய குடும்பத்தில் நடந்த சகல நிகழ்வுகளிலும் நீர் உடனிருந்து நடத்தியமைக்காக நன்றி. இந்த ஆண்டும் இந்த நல் விழாவினை காண நீர் உதவி செய்ததற்காக என்று சொல்லி நம்முடைய உள்ளங்களை நன்றியினாலும் துதியினாலும் தோத்திரங்களினாலும் கடவுள் நிரப்பி இருக்கிறார். அதற்காக நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுளுக்கு நன்றி வழிபாடு செய்வதும், கடவுளை நன்றியோடு நாம் வழிபடுவதும் மிகவும் புனிதமான ஒரு செயல், கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு செயலாகும். கடவுள் அதை விரும்புகிறார், கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் உபாகம புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டதை போல கடவுள் அதனை ஒரு ஆலோசனையாக தம் ஜனங்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கடந்த கால வாழ்வை எண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆதி தகப்பன் ஆபிரகாமை நினைத்து பாருங்கள். அடிமை தலையிலே நீங்கள் பட்ட துன்பங்களை எண்ணி பாருங்கள். ஆற்றலோடும் வல்லமையோடும் நான் செயல்பட்டு உங்களை விடுவித்து இந்த பாலும் தேனும் ஓடுகின்ற வாக்குரைக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து வந்ததை பாருங்கள். இவைகள் எல்லாம் எண்ணிய மக்களாக உன்னுடைய உழைப்பின் முதற் பலனாகிய காணிக்கையை நீ ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவாயாக. கடவுள் என்னை அடிமை தலையிலிருந்து விடுவித்தார், என்னை ஆசீர்வாதமான இடத்திற்கு கொண்டு வந்தார், என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். எனவே நான் கடவுளுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சியை என் திருச்சபை மக்களோடு, என்னுடைய அந்நிய மக்களோடு, என் நாட்டிலே என்னுடன் தங்கியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களோடு கூட சேர்ந்து நான் பகிர்ந்து மகிழும்படியாக கடவுள் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி உன் ஆசாரியரிடத்திலே அதை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாயாக என்று சொல்லுகிறார். கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பதும் பலி செலுத்துவதும் காலம் தொட்டு நடந்து வருகிற ஒரு நிகழ்வு. வரலாற்றிலே நம்ம அதை பார்க்கின்ற போது ஆபேல் காயின் முதல் கொண்டு அநேக கடவுளுக்கு காணிக்கைகளை படைத்த குறிப்புகள், விவரங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வேதத்தை அறிந்தவர்கள் ஆனபடியினாலே காணிக்கை கொண்டு வந்த மக்கள், பலி செலுத்தின மக்களுடைய நிகழ்வுகளை எண்ணி பார்ப்போமானால் சிலருடைய பலிகளை, சிலருடைய காணிக்கைகளை கடவுள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார். சிலருடைய காணிக்கைகளை ஆண்டவர் வேண்டாம் என்றும் புறக்கணித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சிலரை அவர்கள் படைத்த காணிக்கையை நிமித்தம் தண்டனை கொடுத்து இருக்கிறார். அது மட்டுமல்லாது மிக சிறிய தொகை கொடுத்த மக்களாக இருந்தாலும் அவர்களை கடவுள் பாராட்டி பலருக்கு முன்பாக உயர்த்தியும் பேசி இருக்கிறார். இது போன்ற குறிப்புகள் வேதத்தில் இருக்கின்றபடியினாலே
நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் கடவுள் எதிர்பார்க்கின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காணிக்கை எதுவாக இருக்கும்? என்னுடைய ஆண்டவர் நான் கொண்டு வருகிற என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு காணிக்கை அல்லது ஒரு பலியாக நான் எதனை ஆண்டவருக்கு செலுத்த முடியும் என்று சொல்லி நீங்கள் எண்ணி பார்த்தீர்களானால் சங்கீதக்காரன் நம்முடைய சந்தேகங்களுக்கு நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல பதிலை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவனே, நீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். கடவுள் திட்டவட்டமாக ஏற்றுக்கொள்வார் என்ற உறுதியோடு நாம் படைக்கக்கூடிய ஒரு காணிக்கை இருக்குமானால் அதை எது என்று சொல்லி கேட்போமானால் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற போது என்னுடைய உள்ளம் எந்த விதமான நிலையில் இருக்கிறது? நான் கடவுள் சொன்னது எல்லாம் எண்ணி பார்த்து கண்ணீர் விட்டு கடவுளுக்கு நன்றி சொல்றவனாக, நன்றி சொல்லுகிறவர்களாக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறேனா? அல்லது ஆலயத்திலே காணிக்கை பெட்டியர்கள் கடவுள் அமர்ந்திருந்த போது மினுக்கு ஆடைகளோடு உயர்ந்த உள்ள அஸ்திரங்களோடு வந்து கடவுளுக்கு பகட்டாக பல காணிக்கைகளை படைத்த அந்த மக்களில் ஒருவனாக நான் இருக்கிறேனா? என் தேவனுடைய சமூகத்திலே வருகிற போது நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்துகிறேன் என்ற ஒரு பெரிய பட்டியலோடு கடவுளுக்கு முன்பாக நின்ற பரிசேயனை போல் இருக்கிறேனா? அல்லது நொறுங்குண்ட நெஞ்சனாக, கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாதவனாக, மார்பிலே அடித்தவனாக, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்ற அந்த ஆயக்காரனை போல் இருக்கிறேனா? எனக்குள் நொறுங்குண்ட நெஞ்சம் இருக்கிறதா? எண்ணி பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்கள். அனைத்து மக்களும் அண்டை வீட்டார் ஒருவருக்கு ஒரு கொரோனா என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் பதைக்கவில்லையா? நம்முடைய பிள்ளைகளை வெளியே அனுப்பியவர்கள் மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தோடு வர வேண்டும் என்று நாம் பதைத்த காலங்கள் உண்டல்லவா? தனிமைப்படுத்தி வைக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்தபோது மனம் தவித்த தவிப்புகள் என்ன? நாம் பிரயாணம் செய்த தொலைவுகள் எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்கும்? எவ்வளவு விபத்துகளை நாம் தவிர்த்து இருக்கிறோம்? எவ்வளவு விபத்துகளிலே கடவுள் நம்மை ஆசீர்வதித்து காப்பாற்றி இருக்கிறார்? இவைகளை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? இவைகளை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பராமரிப்பு, பாதுகாப்பை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அல்லவா? அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய உள்ளத்திலே அந்த விதமாக எண்ணி பார்த்தது உண்டா? ஆண்டவர் உன்னிடத்தில் என்னத்தை கேட்கிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் என்னுடையது, பூமி அதுக்கு பாதப்படி. நீங்கள் படைக்கும் காணிக்கை எப்பேற்பட்டதாக இருக்கக்கூடும்? நீங்கள் படைத்து நான் பணக்காரனாக போகிறேனா? அல்ல. என் தேவர் எதிர்பார்க்கிறது நொறுங்குண்ட நெஞ்சை எதிர்பார்க்கிறார். உணர்வுள்ள இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். உணர்ந்து கடவுளுக்கு தன் காணிக்கையை கொடுக்க வருகிறவருடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். கடமைக்காக கடவுளுக்கு என்று படைக்க வருகின்ற மக்களை அவர் யார் என்று அறிவார். அவர்கள் படைக்கின்ற படைப்புகளை கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு என்னுடைய வேதத்தில் எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நான் உறுதிபட உங்களுக்கு சொல்லபடி. நறுங்குண்ட நெஞ்சு, நறுங்குண்ட ஆவி யார் என்பதை, எப்படிப்பட்ட மனநிலை என்பதை நீங்களும் நானும் அறிவோமா? நீங்கள் சாமுவேல் இடத்திற்கு வருவீர்களானால் அவருடைய தாயவனை பற்றி ஏறெடுத்து அந்த ஜெபத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள்.
தன் சக்களத்தினால் ஏற்பட்ட மன உளைச்சலினால் கண்ணீரோடும் கவலையோடும் காலந்தோறும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த அண்ணாள் என் தேவனுடைய சமூகத்திலே வந்தவளாக தன் இருதயத்தை ஊற்றி போட்டாள் என்று வேதம் சொல்கிறது. நறுங்குண்ட நெஞ்சலாக நறுங்குண்ட ஆவியோடு என் தேவனுடைய சமூகத்திலே வந்து அவள் ஜெபித்தாள். என் தேவன் அந்த ஜெபத்தை தள்ளாமல் ஏற்றுக்கொண்டார். அவளை ஆசீர்வதித்தார். அவளுக்கு சாமுவேலோடு கூட மற்ற பிள்ளைகளை தந்தவளை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாக கடவுள் இடத்திலே தன் உள்ளத்தை ஊற்றி போட்ட பிறகு அவள் அதை பற்றி சிந்தியாமல் போனார். இன்றைக்கு உங்களுடைய நிலை என்ன? என்னுடைய நிலை என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்விதமான ஒரு நிலையை உடையவர்களாய் இருக்கிறோமா? ரட்சணிய சேனை என்று சொல்லுகிற சால்வேஷன் ஆர்மி, அதனை ஆரம்பித்து நடத்தி வந்த ஸ்தாபகர் கொடும் காலங்களுக்குள்ளாக இங்கிலாந்து தேசத்திலே கடந்து செல்லுகிற போது அவருடைய துணைவியர் எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதை கண்ட ஒரு பெண்மணி அவர்களை சந்தித்து ஒரு கேள்வி கேட்டார். அம்மா, உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய ஸ்தாபனமும் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி மக்கள் அநேக பின்வாங்கி போகின்ற நிலையை பற்றியெல்லாம் நான் கேள்விப்படுகிறேனே, உங்களுக்கு உண்டாகிற எதிர்ப்புகளை கேள்விப்படுகிறேனே, எப்படி உங்களால் இப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது? எப்படி உங்களால் இப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது? அவர்கள் சொன்னார்கள், உண்மைதான், நான் என் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுவேன், அந்த பலிபீடத்திலே முழங்கால் படியிட்டு என் உள்ளத்தில் உள்ளதை என் ஆண்டவரை நோக்கி நான் ஊற்றி விடுவேன். ஊற்றின பிறகு அதை அந்த இடத்திலே வைத்தவளாக கடவுள் கேட்டார், நன்றி என்ற மனதோடு நான் எழுந்து செல்லுவேன். அதற்கு பிறகு அதை பற்றி நான் எண்ணவே மாட்டேன். அதற்கு பிறகு அதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். அதுதான் என்னுடைய மகிழ்ச்சியின் ரகசியம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இது இயல்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடைபெறக்கூடிய ஒரு காலம் அல்ல, ஒரு காரியமும் அல்ல. ஒரு நாள் ஒரு குருவானவர் புத்தூரிலே இருக்கிற ஆல் சேன்ட்ஸ் ஆலயத்தின் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார். சாலையிலே அதிகாலை 6 மணிக்கு கடந்து செல்லுகின்ற ஒரு வயதான தாயாரை பார்க்கிறார். ஆண்டி, உங்களுடைய முகம் களைத்திருக்கிறதே, உங்களுடைய சரீரம் சோர்வாக இருக்கிறதே, வேதாகமத்தில் கையில் எங்கே போகிறீர்கள்? அவர் சொன்னார்கள், நான் ஆன்லைன் பிரேயருக்கு போயிட்டு திரும்பி வர்றேன் ஐயா. அப்படியா? மிகுந்த சந்தோஷம். என்னையா சந்தோஷம்னு சொல்லட்டும். என்னுடைய மகளுக்கு ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டுகளாக அந்த கடவுளத்தில் நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பதிலும் இல்லை ஐயா. இவள் எங்கிருந்து வருகிறார்கள்? இரவு முழுதும் கடவுளுடைய சன்னிதானத்திலே காத்திருந்து ஜெபித்து வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இரவு முழுவதும் ஜெபித்த அவர்களுடைய பாரம் எங்க இருக்கிறது? கடவுளுடைய சன்னிதானத்தில் இருக்கிறதா, அல்லது அவர்கள் அதை தூக்கி சுமந்து கொண்டு நடந்து வருகிறார்களா? அன்புக்குரியவர்களே, ரகசியம் இதுதான். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன சிறையில் இருந்த பவுலடியாருடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன? அவர் கடந்ததை நினைத்து பார்க்காமல், கடந்ததை மறந்து, முன்னானதை வருவதை எண்ணி, பின்னானதை மறந்து முன்னானதை இலக்கை நோக்கி அவர் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இதுவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு தேவையான ஒரு காரியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கடவுள் விரும்புகிற சிறந்த பலி எது என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கடவுள் விரும்புகிற பலி, விருப்பமான பலி எது? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திற்கு திருப்பும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம்
22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். இன்னைக்கு கடவுள் சொல்லுகின்ற பலி எது? கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலி எது? அதிக தொகையா? அதிக தொகையை கடவுள் அப்படி பாராட்டுவார் என்றால் அவர் அந்த பணக்காரரை அல்லவா பாராட்டி இருக்க வேண்டும்? 2 காசு போட்ட ஏழை விதவையை அல்லவா அவர் பாராட்டுகிறார்? What God wants, is it quality or is it quantity? What God expects from you and from me, my friend, this morning, is it quality or quantity? You and I cannot make God rich. Your offerings, your sacrifices will never satisfy God until and unless you obey the word of God today. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். நீங்களும் நானும் படைக்கிற இந்த படைப்புகளை காட்டிலும் நீங்களும் நானும் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு, கடவுளுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதைத்தான் கடவுள் அதிகமாய் விரும்புகிறார். ஒரு கணம் நீங்கள் எண்ணி பார்க்க விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய இல்லங்களுக்கு சென்று நீங்கள் எண்ணி பாருங்கள். கடவுள் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். 103ஆம் சங்கீதத்தை மறுபடியுமாக படைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அதே வேளையிலே இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த அளவுக்கு கடவுளின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் இன்றைக்கு உங்களுக்கு அறைகூவல் விடுத்து சொல்லுகிறேன், என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய ஆட்சியிலே, தேவனுடைய அங்கீகரிக்கப்பட்ட அவருடைய ராஜ்யத்திலே கீழ்ப்படிதல் இல்லாத எவரொருவரையும் நீங்கள் காண இயலாது. You can find no disobedience man at the kingdom of God. நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு முன்பாக அறிந்து தவறு செய்கிறீர்களா? ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிற மக்களாய் இருக்கிறீர்களா? உங்களுடைய பலிகளின் திரள்கள் எனக்கு என்னத்திற்கு? உங்களுடைய பலிகளை சுமந்து என்னுடைய தோள்கள் இழைத்து போயின. என்னுடைய பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? வாருங்கள், உங்கள் பாவங்கள் இரத்தாம்பரத்தை போன்று சிவேர் என்றிருந்தாலும் அதனை உறைந்த மழையை போல வெண்மையாக்குவேன். இன்றைக்கு நான் என்னுடைய விரிந்த பரந்த கைகளோடு காத்து நிற்கிறேன். எனக்கு கீழ்ப்படுகிற மக்களுடைய பலிகளை ஏற்றுக்கொள்ளவர்களை அரவணைக்க நான் ஆசைப்படுகிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு கணம் எண்ணி பார்க்க நான் உங்களை அழைக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். Please, please, please consider your life. Consider your life. Consider your life today. If you and I are a disobedient child of God, God is with an open arms asking us to come to receive His pardon. என்னிடத்துல திரளான மன்னிப்புகள் உண்டு, இடத்துல திரளான மீட்பும் உண்டு. வாருங்கள், வாருங்கள், என்னிடத்திலே வந்து என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தாரும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வுக்கு அமைதியை தாரும் என்று நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா? நான் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் எத்தனை முறை அந்த ஜெபங்களை திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறோம்.
ஏன் நமக்கு இளைப்பாறுதல் இல்லை? ஏன் நமக்கு இளைப்பாறுதல் இல்லை? கர்த்தர் சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த ரெட்டை மாடு பூட்டி இருக்கிற வண்டியை நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? அது தன்னுடைய நுகத்தை கழுத்து மேலே ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக விரும்பிய பக்கம் திசை பக்கம் திரும்பும், விரும்பிய இடத்திலே பசும் புல்லை மேயும். ஆனால் அந்த மாட்டுக்கு உரிய சொந்தக்காரன் வந்து அந்த நுகத்தடியை தூக்குகின்ற போது அது குனிந்து தன் நுகத்தை தன் கழுத்தில் ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் நில் என்றால் நிற்கிறது, போ என்றால் போகிறது. வலதுபுறம் இடதுபுறம் வண்டியை ஓட்டுகிறவனுடைய வழி நடத்துதலுக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்படைத்திருக்கிறது. என் அருமையான தேவனுடைய சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் கடவுளுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அவருடைய நுகம் உங்கள் மீதும் என் மீதும் இல்லாத போது எப்படி நமக்கு ஆறுதல் கிடைக்கும்? நாம் ஆறுதலை பெற வேண்டுமானால், நம்முடைய தேவனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டுமானால், என் தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I give you rest and peace. Please come. Please come. ரகசியம் என்னவென்றால், அது மிகவும் சுலபம், மிகவும் எளிது. கடவுளத்திலே நீங்களும் நானும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். சரி, கடவுள் தள்ளிப்படாத பலி எதுவென்று நான் பார்த்தோம். கடவுளுக்கு செலுத்தக்கூடிய மிக சிறந்த பலி எது என்பதை பார்த்தோம். நறுங்குடைய இருதயமும் கடவுள் புறக்கணியார் என்று சொல்லி பார்த்தோம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலையே கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்தோம். அதனை தொடர்ந்து நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது இந்த ஆராதனையிலே நான் எதை படைக்க வந்திருக்கிறேன்? நாம் 3ஆம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட அந்த நிருபத்தின் பகுதியிலே நான் எதனை காண்கிறோம்? அவர் சொல்லுகிறார், அந்த மக்கதோனியாவில் இருந்த சபை மக்கள் முதலாவது தாங்களே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். தாங்களே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். நீங்களும் நானும் அவ்விதமாய் செய்திருக்கிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கீழ்ப்படிதலை பற்றி நாம் கவலையற்று இருப்போமானால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இதன்படி செய்கிறவன் எவனோ அவனுடைய வாழ்க்கை நிலைக்கும், அவன் கட்டுகின்ற வீடு நிலைக்கும். அக்கிரமக்காரரே, உங்கள் செய்கைகளை நான் அறிவேன், என்னை விட்டு விலகி போங்கள் என்று சொல்லி கடவுள் யாரை பார்த்து சொல்லுவார்? பிரசங்கியார்களை பார்த்தா? அற்புதங்கள் செய்கிறவர்களை பார்த்தா? அடையாளங்களை செய்கிறவர்களை பார்த்தா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை பார்த்தா? தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பார்வையிலே கீழ்ப்படிதல் மிக மிக அவசியமானது. எரேமியா சோர்வுற்ற மனதோடு சொல்லுகிறார், 23 ஆண்டுகளாக நான் இதைத்தான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். கடவுள் சொல்லுகிற வாக்குகளை கவனியுங்கள், கடவுள் சொல்லுகிற வாக்குகளுக்கு கீழ்ப்படியுங்கள், என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், மனம் திரும்புங்கள். இதைத்தானே நான் உங்களுக்கு சொல்லி வந்தேன். உங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எங்கே? இந்த கல்தேயர் வரமாட்டார்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் எங்கே? நீங்கள் அடிமைப்பட்டு போக மாட்டீர்கள் என்று சொன்னவர்கள் எங்கே? எச்சரிக்கையாக இருப்போம் பிரியமானவர்களே. இதை நாம் புறந்தள்ள வேண்டாம். என் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது மிக அதிகமான காணிக்கை அல்ல,
அல்லது பாரம்பரியமாக நான் செய்யக்கூடியவைகளை அல்ல. என் தேவனை ஏற்கக்கூடிய பலி நொறுங்குண்ட நெஞ்சோடு நான் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை நான் கீழ்ப்படிதலோடு என் தேவனுக்கு செலுத்தும்படியாக என்னுடைய வாழ்க்கையை. மூன்றாவதாக நான் சொன்னேன், நான் என்னை என் தேவனுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 அப்படி இருக்க வசனங்கள். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள தேவ பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். Surrender your life to Jesus. Surrender your life to Jesus. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்ததாக அர்ப்பணம் செய்தது என்றைக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக அங்கீகரித்த நாள் என்றைக்கு? ஒருவேளை பாரம்பரியமிக்க இந்த சபையை பார்த்து நான் விதமாக சொல்லுவதால் நீங்கள் சற்று கோபம் கூட அடையலாம். நாங்கள் கிறிஸ்தவர்கள், எங்களை பார்த்து இந்த குருவானவர் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அன்புக்குரியவர்களே, டாக்டர் டி.எல். மூடி என்ற ஊழியக்காரன் சொன்னார், ஒருவனை பார்த்து நீ மனம் திரும்பி இருக்கிறாயா, நீ கிறிஸ்தவனா என்று கேட்பது நீ உயிருடன் இருக்கிறாயா, நீ செத்து விட்டாயா என்பதற்கு சமம் என்று சொன்னார். நான் உயிருள்ளவன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்றால் உன்னுடைய நடவடிக்கைகளிலே காட்டு, பேச்சில் அல்ல, நல் வார்த்தையிலே அல்ல, உன் செயலிலே காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு முன்பாக ஒப்படைக்க கடவுள் அழைக்கிறார். Surrender your life to Jesus. Surrender your life to Jesus. நீங்களும் நானும் நம்முடைய பலிகளை கடவுளுக்கு படைக்க வருகிறதுக்கு முன்பாக, நம்முடைய பலிகளை கடவுளுக்கு முன்பு ஏறெடுக்க வருகிறதுக்கு முன்பாக நம்மை முதலாவது படைப்போம். ஆண்டவரே, நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை உம்மை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இடையில என்னுடைய வாழ்க்கையிலே தவறி போனேன், வழி விலகி போனேன், கீழ்ப்படியாமல் போனேன். இப்பொழுதோ ஆண்டவரே, நான் என்னை மறுபடியுமாக இடத்திலே சரண்டர் பண்ண வந்திருக்கிறேன், மறுபடியுமாக என்னை அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன். முதலாவது என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும், பின்பு என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நான் ஜெபிக்கும்படியாக ஆலோசனை சொல்லுகிறேன். வாருங்கள், நாம் அவ்விதமாக ஜெபிப்போம். கடவுள் இன்றைக்கு அதைத்தான் எதிர்பார்த்து நிற்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் எனக்கு தன்னை ஒப்பு கொடுப்பானா, அவருடைய வாழ்க்கையிலே நான் எந்த ஒரு தீர்மானம் செய்கிறேன், என்னுடைய கடவுளுக்கு நான் கீழ்ப்படிதல் உள்ளவனாக நடப்பேன், என்னுடைய கடவுளை நான் நொறுங்குண்ட நெஞ்சோடு நறுங்குண்ட ஆவியோடு வழிபடுவேன், என்னுடைய சரீரங்களை ஜீவனுள்ள தேவனுடைய பலியாக அவருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுவீர்களா? பவுல் ரோமருக்கு 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிறார், அநீதிக்கு உங்கள் அவயவங்களை ஆயுதங்களாக ஒப்புக் கொடுத்த காலம் மாறி போகட்டும், இப்பொழுது நீதிக்கு உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை கடவுளுக்கு என்று ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்கிறார். எனவே நான் இன்றைக்கு உங்களிடத்தில் தாழ்மையாக அந்த ஒன்றைத்தான் கேட்கிறேன். வாருங்கள், நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், கடவுளுக்கு துதி செலுத்துவோம். தன்னையே நமக்கு கொடுத்து அந்த ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக நீ என்ன கொடுப்பாய்? தன்னையே கொடுத்த ஆண்டவருக்கு நம்மையே கொடுப்பதை தவிர சரியான ஒரு பொருத்தமான பலிகள் ஏதுவாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? ஆண்டவர் அழைக்கிறார், என் மகளே, என்னுடைய மகனே, நான் அந்த சிலுவை மரத்திலே என்னுடைய உயிரை உனக்காக கொடுத்தேனே, என்னுடைய சரீரத்தை அங்கமாக பிட்டுக்கொள்ள நான் ஒப்பு கொடுத்தேனே, உன்னை மீட்கவே நான் ஒப்பு கொடுத்தேன். நீ இன்றைக்கு பலிகளோடு கூட உன்னையும் எனக்கு ஒப்பு கொடுப்பாயா?
உன்னையும் எனக்கு ஒப்பு கொடுப்பாயா? உன்னுடைய வாழ்க்கையை ஒரு தீர்மானம் செய்வாயா? நான் இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்படைத்தவனாக மறுபடியுமாக என் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை நான் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நான் என் ரட்சகருக்கு கீழ்ப்படிவேன் என்று அவரிடத்திலே நான் ஒரு தீர்மானம் செய்கிறேன். என்னுடைய கடந்த வாழ்க்கையை மன்னியும் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலிருந்து நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என ஏற்றுக்கொண்டு உம்முடைய வழியிலே நடத்துங்கள் என்று சொல்லி ஜெபத்தோடு நீங்கள் உங்களுடைய கவர்காணிகளோடு வருவீர்களா? கடவுள் அழைக்கிறார், வாருங்கள், நம்மை படைப்போம், நம்முடைய பொருட்களை படைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்தமான எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அப்பா, உம்முடைய உள்ளத்தின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை ஆண்டவரே இந்த மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல எனக்கு கிருபை தந்ததற்காக நான் நன்றி சொல்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, என்னை ரட்சித்த என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இதோ என் சகோதர சகோதரிகளை சந்தியும் ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் உமக்கு ஒரு தீர்மானம் செய்ய நீர் உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. அவர்கள் தங்களை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. முதலாவது தங்களை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் ராஜா. இதை செய்யுங்கப்பா, செய்யுங்க. முடியாவியானவரது உள்ளங்களிலே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி, காத்துக்கொள்ளுங்க. உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன்.